எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்க பற்றிய குறிப்பையும் 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலையோட எண்களையும், அடுத்தது ஆடி மாத பலன்கள் மகர ராசியோட தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்சாங்கம் தட்சநாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை, இன்று 20/7/2026. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:45 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை சூலம். இன்னைக்கு கிழக்கு திசை நோக்கி போகிறவங்க புதிய செயலுக்காண்டி வண்டி புக் பண்ணுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி புதிய செயலுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் தடை வராது. இன்றைய திதி சப்தமி திதி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், யோகம் சிவம் நாம யோகம், கரணம் கரிசை கரணம், சந்திராசிரமம் கும்பராசி சதய நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் மட்டும் வாங்கிக்கிங்க, போதும். உங்களோட தேவைகளை இந்த மார்க்கரே பூர்த்தி செஞ்சிடும். அதுவும் வெறும் 100 நாள்லேயே உங்களோட காரியங்கள் அனைத்தையும் வெற்றி அடையும். இப்போ திருமணம் ஆகலை, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இடம் விற்கணும், இடம் வாங்கணும், வீடு விற்கணும், ப்ரொமோஷன் வேணும், வெளிநாட்டுக்கு போகணும், என் குழந்தை நல்லா படிக்கணும், இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகளால் இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 தான். ஒன்று, உங்களோட லக்னம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, அல்லது ராசி தெரிஞ்சிருக்கணும். இந்த 2ல் எது தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நம்ம டெய்லியும் நம்ம ராசி பலனில் நம்பர் கொடுக்குறோம், ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை கொடுக்குறோம். அது நீங்கள் மணிக்கட்டில் எழுதணும், அவ்வளோதான். மணிக்கட்டில் எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விரைவில் திருமணம் நடக்கணும், நன்றி இறைவா, அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை பாசிட்டிவாக சொல்லிட்டு நீங்கள் கையில் மார்க்கரில் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு நினச்சிக்கிட்டு எழுதினாலும் உங்களுக்கு அந்த காரியம் 100 நாளில் வெற்றி அடையும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு எழுதுங்க, ஓகேங்களா? அதுக்கு இந்த மார்க்கர் மட்டும் வாங்கினாவே போதுமானது. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 97 97. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 90 90. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 99 99. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 77 77. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33 33. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 02 02. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04 04. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 32 32. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51 51. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 54 54. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72 72. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 66 66.
இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட எண்கள் தான். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் வேணுமா அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குரு காணிக்கை பெற்றுக்கொண்டு தான் எல்லாம் எடுத்து கொடுக்கப்படும். ஓகேங்களா. இதுக்கு டைமிங் உண்டுக்குன்னா நிச்சயமாக உண்டு. டைம் எழுதுறது காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாம். அதுக்கு அடுத்த நேரம் 6:02, 6:04, 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51 இந்த நேரங்களில் கரெக்டாக துல்லியமாக நீங்கள் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக காரியம் நடக்கும். 6 to 7 எப்போ வேணால் எழுதலாம். பர்டிகுலராக இந்த டைமில் எழுதிங்கன்னா கண்டிப்பாக 100 நாள் உங்களோட காரியம் வெற்றி அடையும். நம்ம அடுத்தது ஆடி மாத பலன்கள் மகர ராசியோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். நேத்திக்கு அவங்களுக்கு குழந்தை எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் உண்டா, அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நேத்தி வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், மகர ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே மிதுனம் புதன் தான் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. இந்த இடத்த கேது பார்க்குறாங்க. கடந்த 1.25 வருஷமாக சின்ன சின்ன வேலையில் இடையூறுகள் சங்கடங்கள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு உண்டு. வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களோட முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது செஞ்சாலும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பாராட்டு பரிசு பொருள் அப்படிங்கிற அமைப்பு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா. ஆனால் எதிரி மட்டும் இருந்தால் எதிரி நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதனால் எதிரியை வளர்த்துக்காதீங்க வேலை செய்கிற இடத்துல. அடுத்தது கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும். 7ஆம் இடம் தான் கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. சந்திரன் கடக வீடாக வரப்போகுது. ஓகேங்களா. அது சிம்மத்தில் இருக்கிறாங்க. இந்த 7ல் இன்னும் 1 வருஷத்துக்கு குரு பகவான் இருப்பார். சூரியன் ஆடி மாதம் ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகள் நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி யாராவது தவறு செய்தாலும் இந்த காலகட்டத்தில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நேரமும் இதுதான். அதனால் மகர ராசியில் பெண்கள் பிறந்திருந்தால் அவங்க கணவர் தவறு செஞ்சாங்கன்னா மாட்டிக்குவாங்க. கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. அதே மாதிரி அட்வைஸ் பண்ணவே கூடாது. யாருக்கும் அறிவுறுதல் கூறவே கூடாது. அது கொஞ்சம் சட்ட சிக்கல் சந்திக்கக்கூடிய நிலைமை தான் வரும். இப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஓகேங்களா. அப்பா அல்லது அம்மா இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க தலையிட்டு செஞ்சால் தான் அந்த திருமணம் நடக்கும். அதாவது நார்மலாக ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வரன் பார்க்குறாங்கன்னா மெயின் அப்பா இருக்குன்னா அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில குடும்பத்தில் அம்மா பார்ப்பாங்க. ஓகேங்களா. இங்கே 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. 2 பேருமே வரன் தேடுறது அல்லது வரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை புரோக்கர்கிட்ட பேசுறது அப்படின்னா தடை ஏற்படும். யாராச்சும் ஒருத்தவங்க பொறுப்பு எடுத்து கொண்டுட்டு போனால் சுமூகமாக நடக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து தந்தைக்கு எப்படி இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களோட அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 9ஆம் இடம் தான் தந்தையை குறிக்கக்கூடியது. அது புதன் தான் வருவாங்க. கன்னி வீடாக வரும். அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலன் இருக்கிறாங்க. இந்த 9ஆம் இடத்த சனி பகவானோட பார்வை இருக்குது. உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு நீதிமான் தான். இந்த காலகட்டத்தில் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அப்படி தான் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட கொஞ்சம் மாற்றம் கண்டிப்பாக உங்கள் தந்தைகிட்ட உண்டு. அதே மாதிரி இந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் உங்களோட தந்தைக்கு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும். உங்களோட தந்தை எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கரெக்டாக செலவு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழிலும் ப்ளஸ் மாமியாரோட அமைப்பும் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் இடம் தான் தொழில் மாமியார் குடிக்கக்கூடியது. 10ஆம் இடம் சுக்கிரன் வராங்க. அவங்க 8ல் மறைஞ்சிறாங்க. அப்போ தொழிலில் நேர்மையாக இருக்கணும். சரியாக நடந்து கொள்ள வேண்டும். வரி கரெக்டாக கட்டியிருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களோட பொருட்களை ஏற்றிட்டு போகிற வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரைவருக்கு லைசன்ஸு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அந்த வண்டிக்கு பர்மிஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மறைஞ்சிருக்கு 8ஆம் இடத்துல போய். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு லேபர் நிறையா இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும். சில கெட்ட நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. அதேமாதிரி பெரிய லெவலில் முதலீடு பக்கமே பேரக்கூடாது. பெரிய லெவலில் முதலீடு பண்ணலாம் ஆசைகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிக்கணும் இன்னும் 1 வருஷத்துக்கு. அடுத்த மாமியாருக்கு எப்படி இருக்கும். உங்களுக்கும் உங்களோட மாமியாருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஓகேங்களா. அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாவே போதும். ஓகேங்களா. அவங்களுக்கு தீர்த்த யாத்திரை போகிறாங்க அல்லது வெளியில் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்த மகர ராசியில் பிறந்தவங்களோட அண்ணன் அக்கா அல்லது மருமகன் மருமகளுக்கு எப்படி இருக்கும். 11ஆம் இடம் தான்.
11 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே மகர ராசிக்கு வந்து செவ்வாய் வருவாங்க. அவர் 5ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறாங்க. அந்த வீட்டை வந்து குருவும் பார்க்குறாங்க, செவ்வாயும் பார்க்குறாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டம் தான். மகர ராசியில் பிறந்தவங்களோட அண்ணனுக்கு அக்காக்கெல்லாம் அற்புதமான நேரங்கள் தான். இவங்க என்ன பிளான் வச்சுருந்தாலும் அந்த பிளான் எல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் நிறைவேறிடும். ஓகேங்களா? அந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் அவங்களோட திட்டங்கள் வந்து பலிக்கும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இடம் விற்கணும், அல்லது ஹையர் ஸ்டடி படிக்க வெளியில் போகணும், இந்த மாதிரி எதா இருந்தாலும் திருமணம் நடக்கணும், எதா இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும். இவங்க வந்து பல் சம்மந்தப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாங்க, அல்லது ரத்த தானம் பண்ணால் ரொம்ப சிறப்பு. மகர ராசியில் பிறந்தவங்களோட அண்ணா அக்காவுக்கு. ஓகேங்களா? பதவி உயர்வு உண்டா? நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு அமைப்பு எப்படி இருக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதமாக தான் வரும். ஓகேங்களா? 12ஆம் இடம் குரு அவர் போய் தன் ஸ்தானத்துக்கு 8ல் போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக இருக்காது. ஏன்னா சனி பகவானோட பார்வையும் இருக்கிறனால கொஞ்சம் ஏமாற்றங்கள் வந்து ஏற்படும். சம்பளம் ஒன்று சொல்லுவாங்க, அங்கே போய் கிடைக்கிறது ஒன்றா இருக்கும். அல்லது ஆரம்பிக்கும் போது செலவு 1,00,000 அது முடிக்கிறதுக்குள்ள 2-3 லட்சமாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வரும். அதனால வெளிநாடு போகிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. பரிகாரம் என்ன சார்? பொதுவாக நம்ம எல்லா ராசி எல்லா மனிதர்களுக்கும் அவங்களோட குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் பரிகாரமே. குலதெய்வத்தை மிஞ்சினு தான் வேற எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது. குலதெய்வத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் உண்டு. டெய்லியும் போகலாம், அல்லது மந்த்லி ஒன்ஸ் போகலாம், அல்லது அமாவாசை பௌர்ணமிக்கு போகலாம். ஓகேங்களா? வீட்டில் இருந்து நீங்கள் மனதார நினச்சா உங்களோட குலதெய்வம் உங்களை தேடி வந்து விடும். அடுத்தது குலதெய்வமே தெரியலன்னு சொல்லி ஒரு கேட்டகரி வந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து காலையில் சூரியன் வழிபாடு 7 மணிக்குள்ளார ஒரு 6:51க்குள்ளார அதிகபட்சம் குளிச்சுட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது எங்களோட குலதெய்வம் எங்கே இருக்குது, நீ தான் எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இரவு தூங்கும்போது சந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? இந்த நாள் நல்ல நாளாக அமைஞ்சதுக்கு நன்றின்னு சொல்கிறது ரொம்ப சிறப்பானது அமைப்பு. அல்லது அதுக்கு அடுத்த கட்டமாக உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சிறப்பு. எந்த தெய்வம் இருந்தாலும் சரி, தினமும் அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் நேரத்துக்கு நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஒரு சில பேர் 8 மணிக்கு போவாங்க, ஒரு சில பேர் 10 மணிக்கு போவாங்க. உங்களோட வேலையை பொறுத்து தினைக்கும் கரெக்டாக 8 மணிக்கு இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்து நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.